டிஎம்கேக்கு ஒரு டவுட் வரும். காங்கிரஸ் ஒரு கிளாரிஃபிகேஷன், முதலமைச்சர் என்ன பண்றாங்க, என்ன கிளாரிஃபிகேஷன், காங்கிரஸ் தலைவர்களுக்கும் காங்கிரஸினுடைய நிர்வாகிகளுக்கும் உரிய மரியாதை வந்து மரியாதை நிறுத்தமா பார்த்துட்டு அவருக்கு வந்து அந்த உட்கார்ந்து பேசுற அளவுக்கு அவருக்கு ஸ்டேஷன் விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை காமிச்சு காங்கிரஸ் சைடுல இருந்து திமுக கிட்ட பேரம் பேசினாங்க. அப்படி இல்லையே, எல்லா அரசியல்வாதிகளும் செய்யற ஒரு விஷயம். பிப்ரவரியில காங்கிரஸ் வந்து இந்த இஷ்யூவை எடுத்துட்டாங்கன்னா டிஎம்கே ஹேண்டில் பண்ண கஷ்டப்பட்டிருக்கோம். 2006 கருணாநிதியோ இல்ல ஜெயலலிதா அவர்களோ இல்ல அன்னைக்கு இருந்த பிஜேபியும் இன்னைக்கு இருக்கிற பிஜேபியும் ஒண்ணு கிடையாது. பிஜேபி கொஞ்சம் பேக் ஃபுட் எடுத்து ஏடிஎம்கேவை கொஞ்சம் நினைச்சாங்கன்னா டிஎம்கேக்கு பெரிய அளவில் அவங்க டஃப் ஒரு நிர்பந்தம் வரும்போது அதற்கான ஒரு சிச்சுவேஷன் இவால்வ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. காங்கிரஸ் கிட்டத்தட்ட 50 வருஷம் சென்டர்ல பவர் ஷேர் பண்றதை ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய முதல் நேர்காணலுக்கே மிகப்பெரிய ஆதரவு கொடுத்திருக்கீங்க, அதுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுல இயங்கணும்னு நினைக்கிறோம். நம்மிடையே இன்று மூத்த பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் அவர்கள் இணைந்திருக்காங்க. பல்வேறு அரசியல் குறித்த கேள்விகளை அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். சார் வணக்கம். திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி இருக்குதா? திமுக காங்கிரஸ் கட்சிக்காரர்களிடையே பயங்கரமான ஒரு கருத்து மோதல் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் 2 மாசமா காத்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா நேற்று ராகுல் திமுக இருந்து கனிமொழி அவர்களுடைய சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்பு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்கா இல்ல என்ன உணர்த்துது இந்த சந்திப்பு? இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற பிரச்சனைகள், இரிட்டன்ஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இந்த அலையன்ஸ்ல இருக்கு, என்னென்ன டென்ஷன்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் டு புட் அ ஃபுல் ஸ்டாப், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்த சந்திப்பு. முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதா திரு கிரீஷ் சோடங்கர் போன்றவர்கள் வந்து பப்ளிக்கா வந்து டிஎம்கே கிட்ட வந்து பவர் ஷேரிங் வேணும்னு கேட்டது. இன்னொன்று, நாங்கள் டிசம்பர்லேயே உங்களை பார்த்துட்டோம், அதன் பிறகு நீங்கள் வந்து இது வரைக்கும் கமிட்டி அமைக்கலைங்கிறது ரொம்ப வெளிப்படையாக பேசுறது போன்ற விஷயங்களை திமுக அப்ஜெக்ட் பண்ணாங்க. காங்கிரஸ் சார்பில் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து காங்கிரஸ் தலைவர்களுக்கும் காங்கிரஸினுடைய நிர்வாகிகளுக்கும் உரிய மரியாதை கொடுக்கணும். அந்த உரிய மரியாதை அப்படிங்கிறது டிஎம்கேல கீழ் மட்டத்தில், அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அது வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. எங்களுடைய கேடர்ஸ்க்கு வந்து அந்த சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், எங்களை நீங்கள் மதிக்கணும். இன்னொன்று, அந்த சீட் ஷேரிங் கமிட்டியை இமீடியட்டாக ஃபார்ம் பண்ணுங்கள். அதை ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது. ஏன்னா நாங்கள் ஒரு 5 பேர் ஒரு குழு அமைச்சிருக்கோம், நீங்கள் ஒரு குழு அமைப்பீங்க. அந்த 2 குழுவும் சென்னையில் மீட் பண்ணி பேசினாங்கன்னா இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தலையிடலாம். அவங்க ஒரு கமிட்டி போட்டு ஒரு ஒரு ரோல் அந்த கமிட்டிக்கு இருக்குது. அந்த விஷயத்த நாம பண்ண வேண்டாம், நீங்கள் கமிட்டி போடுங்கன்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறது. கனிமொழி அவர்கள் February 1st வீக்கில் அந்த கமிட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அந்த கமிட்டி நாங்கள் ஃபார்ம் பண்ண உடனே முதல் ஆளாக நாங்கள் காங்கிரஸ் எல்லாம் அழைப்போம். காங்கிரஸினுடைய அந்த குழு வந்து எங்ககிட்ட பேசலாம். பேசின பிறகு நாங்கள் ஒரு நம்பர் கொடுப்போம். ராகுல் சொன்னதான் அதுதான், பேச்சுவார்த்தை ஆரம்பிங்க, நீங்கள் ஒரு நம்பர் கொடுப்பீங்க, நாங்கள் ஒரு நம்பர் கேட்போம், நீங்கள் ஒன்று ஆஃபர் பண்ணுவீங்க, நாங்கள் ஒரு கவுண்டர் ஆஃபர் கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் அதை எங்கள் ஆட்கள் எங்கிட்ட கொண்டு வருவாங்க. நான் மல்லிகார்ஜுன கர்கே போன்றவர்களாம் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் ஒரு நம்பர் கொடுப்போம். அதை உங்கள் கமிட்டி கிட்ட சொல்லுவாங்க. உங்கள் கமிட்டி வந்து சிஎம் கிட்டையும் உங்ககிட்டையும் சொல்லுவாங்க. நீங்கள் டிசைட் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பீங்க. இப்படி தான் வழக்கமாக நடக்கிற ப்ராசஸ். அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதாக எனக்கு கிடைத்த தகவல் வந்து காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணியில் ஒரு இரிட்டண்ட்டாக இருக்காது. இந்த கூட்டணியை விலகி கொள்ளும் இடத்துலையோ இல்லை இந்த கூட்டணியிலிருந்து விலகும் இடத்துலையோ இல்லை இந்த கூட்டணிக்கு ஒரு பிரச்சனை வர இடத்துல காங்கிரஸ் இருக்காது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை ராகுல் காந்தி அவர்கள் கனிமொழிக்கு கொடுத்ததாக சொல்கிறார்கள். கனிமொழியும் அவங்க சைடில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கிரீஷ் வந்து இன்னும் கொஞ்சம் நிதானமாக இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அவர் கொஞ்சம் ஈவென்ட் பப்ளிக் வித் லாட் ஆஃப் டிமாண்ட்ஸ் ஆஃப் த காங்கிரஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது. இன்னொன்று, வேற யாராவது ஒரு சீனியரை நீங்கள் வந்து நெகோசியேஷன்ஸ்க்கு அனுப்பிச்சா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அது ஒன்றும் இல்லை. ஏற்கனவே ஏஐசிசி அப்சர்வராக, எலெக்ஷன் அப்சர்வராக திரு முகுல் வாஸ்னிக்கு போட்டிருக்காங்க. முகுல் வாஸ்னிக் கிரீஷ் மற்றும் அந்த 4 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ பேசிக்கலாக என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அந்த இஷ்யூஸ் எல்லாம் உட்காந்து ஃப்ராங்காக டிஸ்கஸ் பண்ணி ஒரு கார்டியலாக சந்திப்பு போயிருக்கு.
சந்திப்பு பற்றி வெளியில பெருசா பேசலைன்னாலும் கூட காங்கிரஸ் தலைவர்களும் திமுக தலைவர்களும் சொல்வது வந்து அலையன்ஸ்ல பிரச்சனை இல்லை, இனிமே வந்து திமுகவிலையோ இல்லை காங்கிரஸ்லயோ அலையன்ஸை பத்தியோ இல்லை பவர் ஷேரிங் சீட்ஸை பத்தி யாரும் பப்ளிக்கா பேசக்கூடாதுங்கிற. இது பேசிக்கலா காங்கிரஸ்ல நடந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ராகுல் அவர்கள் வந்து திரு விஜய் அவர்கள் கிட்ட கரூர் சம்பவத்துக்கு பிறகு பேசினதுல இருந்து காங்கிரஸ்ல வந்து இந்த கூட்டணியை விட்டு விலகலாமா, இந்த கூட்டணியை விட்டு விலகி நம்ம விஜய் கிட்ட போலாமா அப்படிங்கிற பேச்சுகள் வந்து பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல இருந்தது. அதை மீடியா ரொம்ப ஆம்பிளிஃபை பண்ணாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன மாவட்ட பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் எங்கேயோ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கறது இல்லை வீடியோ போடுறதெல்லாம் மீடியா ஆம்பிளிஃபை பண்ணும்போது ஒருவேளை காங்கிரஸுக்கும் இதுல ஏதாவது ஒரு பங்கு இருக்குமா அப்படின்னு டிஎம்கேக்கு ஒரு சந்தேகம் வருது. இன்னொன்று பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள்லாம் வந்து வெளிப்படையாக அவர் வந்து விஜயை பார்த்ததுக்கு முன்னாலேயே அவர் வந்து ரொம்ப வெளிப்படையாக விஜய்க்கு வந்து ஆதரவு வருது, விஜய்க்கு வந்து அவர் கூப்பிடாம அவர் கூப்பிட்ட உடனே ஆட்கள் வராங்க, மற்ற கட்சிகள் மாதிரி அவருக்கு நீங்கள் மொபிலைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லைங்களாம் பேசுகிறாரு. ஸோ இப்போ பீகார் எலெக்ஷன் முடியும் போது காங்கிரஸ்க்கு டிஎம்கேக்கு ஒரு டவுட் வருது. காங்கிரஸ் ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கும். முதலமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட குடும்ப உறுப்பினர் ஒருவரை அனுப்பி என்ன கிளாரிஃபிகேஷன் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்னு கேட்குறோம். நிச்சயமாக இருக்கிறோம், அது உங்களுக்கு என்ன டவுட்டுன்னு அங்கேருந்து பதில் வந்துருக்கு, நாங்கள் ஒரு கமிட்டி போட்டுருவோம், அந்த கமிட்டி கிட்ட பேசுங்க. ஸோ காங்கிரஸ் என்ன நினைச்சாங்கன்னா கமிட்டி போட்ட உடனே பேசிடுவாங்கன்னு. டிஎம்கே வந்து நாங்கள் கமிட்மெண்ட் தான் கேட்டோம், அலையன்ஸ் பற்றி பேசுறதுக்கும் சீட் ஷேரிங் டாக்ஸ் பற்றி பேசுறதுக்கு இது வந்து ரொம்ப ப்ரீமெச்சூரான டைமு. ஏப்ரல் மே எலெக்ஷனுக்கு டிசம்பர்லேயே உட்காந்து சீட் ஷேரிங்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணம். இன்னொன்று கிரீஷ் சோடங்கர் அவர்கள் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு 70 சீட்டுங்கிற மாதிரி பேசுறது, இன்னொன்று முதலமைச்சர் கிட்ட டைரக்டா பேசணும்னு அவங்க நினைச்சது, இதெல்லாம் டிஎம்கே வந்து இன் கோ டவுன் டிஎம்கே அவங்களுக்கு வந்து அது பிடிக்கல. இன்னொன்று ஒரு ஸ்டாலின் மாதிரி ஒரு லீடரை வந்து நீங்கள் கிரீஷ் சோடங்கரை வச்சு நீங்கள் டீல் பண்ணக்கூடாது, இன்னும் ஒரு சீனியர் லீடர் அனுப்பிச்சிருக்கணும். கிரீஷ் வந்து ஏசிசி செக்ரட்டரி, தமிழ்நாடு இன்சார்ஜா, சிஎம்ஐ வந்து மரியாதை நிமித்தமாக பார்த்துட்டு போயிட்டு இருக்கணும், அவருக்கு வந்து அந்த உட்காந்து பேசுகிற அளவுக்கு அவருக்கு ஸ்டேச்சர் இல்லைங்கிற மாதிரி டிஎம்கே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இன்னொன்று அவர் அப்புறம் பப்ளிக்கில் போய் அதை டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஃபீலிங் கொஞ்சம் அதிகமாகுது. அப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா காங்கிரஸ் வந்து சீக்கிரம் அந்த கமிட்டியை போட்டுருவாங்கன்னு நினைச்சாங்க, டிஎம்கே அந்த கமிட்டியை போடலை. ஸோ போடாததுனால இன்னொன்று மீடியாவை அதை ஆம்பிளிஃபை பண்ணும்போது கிரீஷ் வந்து ஆமாம் நாங்கள் போய் பார்த்துட்டு அவங்க இன்னும் கமிட்டி போடலைன்னும் போது ஸோ ஏதோ பிரச்சனை இருக்குது. பட் அடிப்படையில் டிஎம்கேல என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கமிட்டியெல்லாம் February 1st வீக்கில் தான் ஃபார்ம் பண்ணுவோம். கமிட்டி ஃபார்ம் பண்ண உடனே ஃபுல் ஸ்விங்கில் எலெக்ஷன் ஒர்க் போகும். கமிட்டி ஃபார்ம் பண்ணுவோம், ஒவ்வொரு கட்சியாக கூப்பிடுவோம், ஒரு நம்பர் கொடுப்போம், அடுத்த ஒரு வாரம் கழித்து அந்த கட்சிகள் வருவாங்க, சிஎம்ஐ மீட் பண்ண வச்ச பிறகு ஃபைனலைஸ் பண்ணிடுவோம். ஃபைனலைஸ் பண்ண பிறகு சீட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நடக்கும். சீட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நடക്കുന്ന பிறகு நாங்கள் 8ஆம் தேதி மாநாடு வச்சுருக்கோம் திருச்சியில். அந்த மாநாடு முடிச்சுட்டு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவோம். மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணிவிட்டு கேண்டிடேட் லிஸ்ட் பண்ணுவோம், இல்லை மேனிஃபெஸ்டோ கேண்டிடேட் மாறி வரும். முடிச்சிட்டோடனே டைரெக்டாக எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போகணும். இப்படி இது வந்து ஒரு ப்ராசஸ், அது சூட்டாக முடிக்கணும். நான் இப்போ வந்து சீட் ஷேரிங் டாக்ஸை முடிச்சிருக்கனால 2 மாதம் இருக்குது. என் கட்சிக்காரங்க ஏதாவது பேசுவாங்க, உங்கள் கட்சிக்காரங்க ஏதாவது பேசுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வடிவெடுக்கக்கூடாது. பட் காங்கிரஸ் வந்து அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அவங்க என்னன்னா இந்த ஆட்சியில் அதிகாரம் இதெல்லாம் இப்ப கேட்கலாமா? அவங்க என்னன்னா ராகுல் இப்போ ஒரு நேத்து நடந்த இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்துல எத்தனை சீட்டு கேட்டதா சொல்லப்படுது? நமக்கு கிடைத்த தகவல் படி 28 சீட்டு வந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து கேட்கறதா டெல்லியில இருக்கக்கூடிய வட்டாரங்கள் சொல்றது. இதோட உண்மை நிலைமை என்ன சார்? எனக்கு தெரிஞ்ச சீட்ஸ் அவங்க டிஸ்கஸ் பண்ணல நம்பர். ஏன்னா ராகுலோடைய ஒப்பீனியன் என்னன்னா சீட்டு டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், நீங்களும் ஒரு கமிட்டி போடுறீங்க, நானும் ஒரு கமிட்டி போடுறேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த நம்பர்ஸை நாம் இங்கேயே ப்ரீ டிசைட் பண்ணிட்டோம்னா இப்போ கமிட்டிக்கு என்ன ரோல் இருக்க போகுது? அவங்க போய் பேசட்டும், நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுங்க, நான் ஒரு ஆஃபர் எடுக்கிறேன், நான் ஒரு கவுண்டர் ஆஃபர் கொடுக்க போகிறேன், அப்புறம் பேசுவோம். முடியலன்னா நானும் இந்த பிரதர் அதாவது டிஎம்கே பிரசிடென்ட் ஸ்டாலினும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க போகிற நம்பரை. இதில் ஒன்றும் சிக்கலே இல்லைங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்கிறோம். இதில் வந்து கொஞ்சம் ரா நர்வ் அப்படிங்கிற இஷ்யூ ராகுல் எங்கே டச் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஷேரிங் ஏன் நீங்கள் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறீங்க, ஏன் ஹெசிடேஷனாக இருக்கீங்க அதில் அப்படின்னு அந்த இஷ்யூஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஒரு சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. திமுக கேட்குற சீட்டை கொடுக்குறாங்கன்னு கூட வச்சுக்கலாமே, ஆனால் ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்களா?
இல்லை ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டோங்கிறத ஏற்கனவே காங்கிரஸுக்கு திமுக தெரிவித்து விட்டது. ஸோ அது ஏன் அவர் கேட்டிருக்காரு, உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒய் யூஆர் ஹெசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த டிஸ்கஷன் வந்து கனிமொழியும் ராகுலும் பேசும்போது அந்த டிஸ்கஷன்ல அனிமோசிட்டி இருக்காது. இப்போ மற்ற கூட்டங்களில் நடக்கிற மாதிரி கோபமாக பேசிக்கிறது, இல்லை நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டீங்களா, நாங்கள் என்ன அப்படிலாம் பேச மாட்டாங்க. கனிமொழி இயல்பாக சாஃப்டாக இருக்கிறவங்க, ராகுல் காந்தி அதே மாதிரி சாஃப்டாக. இன்னொன்று அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ரேப்பும் இருக்குது. இன்னொன்று டிஎம்கே காங்கிரஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 20-21 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த டூ சாஃப்ட் ஸ்போக்கன் லீடர்ஸ் பேசும்போது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், அது கார்டியலா தான் இருக்கும். அந்த டாப் நேத்து நடந்த சந்திப்பு ஒரு சுமூகமானதா இருந்தது. இல்ல சுமூகமான சந்திப்பு, அதுல வந்து எந்த மாதிரி, ஏன்னா நேற்று அவர் பார்க்க வரும்போது ஒரு சுணக்கம் இருந்ததாக வந்து ஒரு தகவல் இருந்தது. வந்து காங்கிரஸுக்கு வந்து திமுகவோட பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அவங்க கனிமொழியை நேற்று பார்த்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்று திமுகவுக்கும் மற்றவர்கள் சொல்கின்ற மாதிரி காங்கிரஸ் வேணாம்னு நினைச்சுன்னா அவங்க கனிமொழி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. வேற யாராவது ஒரு செகண்ட் ரங் லீடர்ஷிப்பை அனுப்பிச்சிருக்கலாம். முதலமைச்சர் கனிமொழி அனுப்புறாருன்னா அவருடைய தங்கை. இன்னொன்று கனிமொழிக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த கட்சியில் கொடுக்குறாங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் மகளிர் மாநாடு நடத்துகிறாங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இன்னொன்று கனிமொழிக்கு வந்து காங்கிரஸில் இருக்கிற எல்லா தலைவர்கள்கிட்டையும் ஒரு எக்ஸலண்ட் ரேப் வருது. ஸோ அதனால அவங்கள அனுப்பும் போது அவரும் கனிமொழிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கும் போதே அப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் அர்த்தம். இதுல மீடியாவோட ரோல் இருக்கு, ஆம்பிளிஃபை பண்ணுது. மெயின் ரோல் வந்து டிவிகே உடைய அந்த சப்போர்ட்டர்ஸ். இப்போ விஜய காமிச்சு, அந்த விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை காமிச்சு காங்கிரஸ் சைடுல இருந்து திமுக கிட்ட பேரம் பேசுறாங்களா? தப்பு இல்லையே, எல்லா அரசியல்வாதிகளும் செய்யற ஒரு விஷயம் தானே. அப்ப என்ன பண்ணிருக்கோம், அப்ப வந்து ஒரு தேசிய கட்சிக்கு அந்த நடிகரை நம்பிதான் அவங்களோட எதிர்காலம் இருக்கா? இல்ல இல்ல, நடிகரை நம்பி எதிர்காலம் இருக்குதுங்கிறதுலாம் இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இங்க ஸ்ட்ராட்டஜி வைஸ் மிஸ்டேக் பண்ணது விஜய். நீங்க வந்து 2026 மே மாசம் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு 2024 நீங்க அக்டோபர்ல ஒரு மாநாடு நடத்தும் போதே நான் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கொடுப்பேன்னு 1.5 வருஷத்துக்கு முன்னால சொல்லிட்டீங்கன்னா அதை வந்து மற்ற கட்சிகள் யூஸ் பண்ணதான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க இப்போ ஜனவரி பிப்ரவரியில சொல்லியிருந்தீங்கன்னா, பிப்ரவரியில காங்கிரஸ் வந்து இந்த இஷ்யூவை எடுத்திருந்தாங்கன்னா டிஎம்கே அதை ஹேண்டில் பண்ண கஷ்டப்பட்டிருப்போம். ஏடிஎம்கே அவங்க கூட்டணியில இருந்து யாராவது கேட்டிருந்தா அதை கேட்க கஷ்டப்பட்டிருப்பாங்க ஹேண்டில் பண்றதுக்கு. நீங்க வந்து இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை நீங்க பிப்ரவரியில பண்ணிருக்கணும், எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னால. நீங்க 1.25 வருஷத்துக்கு முன்னால பண்ணிட்டீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 1.25 வருஷத்துல உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, நீங்க எத்தனை பொதுக்கூட்டம் போட்டிருக்கிறீங்க, எத்தனை முறை மக்களை போய் சந்திச்சிருக்கிறீங்க, எத்தனை போராட்டங்கள்ல உங்க கட்சி நடத்தி இருக்கு, எத்தனை போராட்டங்கள்ல விஜய் அவர்கள் பங்கேற்று இருக்கிறார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் பவர் கொடுக்குறேங்கிறாரு, ஆனா அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை, அவர் வந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல, அவர் வந்து அன்டெஸ்டடு. ஸோ அவரோட நம்ம போறதுக்கு இதை காரணம் காட்டி நம்ம இங்க பேரம் பேசலாமா? அது எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை காங்கிரஸ் ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அதுல சீசன்டு பாலிட்டிஷியன்ஸ் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த ஆட்சியில் பங்குன்ற விஷயம் நீர்த்து போயிடுச்சா? இல்ல நீர்த்து போகல. அது வந்து உங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது வந்து அவசியம் வரும் பொழுது அது தானாக வரும். அவசியம் இல்லாத போது அது பெக்யூலியர் தான். அப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து உறுதியாக திமுக ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்களா இல்ல கொடுக்க மாட்டாங்கிறது தான் கனிமொழி அவர்கள் காங்கிரஸ்க்கு சொன்ன விஷயம். அதுல எங்களுக்கு எந்த சமரசமும் கிடையாது. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னால், அது எலெக்ஷனுக்கு அப்புறம் டிஎம்கே வந்து ஒட்டுமொத்தமா அலையன்ஸே 135 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க. பாஜக கிட்ட இருந்து உங்க ஆட்சியை காப்பாத்திக்கணும்னா நீங்க வந்து எந்த எம்எல்ஏவும் விலை போகாம பாத்துக்கணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க ஆட்சியில பங்கு கொடுப்பீங்களான்னு ஒரு யோசனை வந்துச்சுன்னா தாராளமா டிஎம்கே கொடுத்துட்டு போறாங்க. ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கும் இதே சிச்சுவேஷன் தான், அவங்களும் கொடுத்துட்டு போறாங்க. ஒரு நிர்பந்தம் வரும்போது, அதற்கான ஒரு சிச்சுவேஷன் இவால்வ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. காங்கிரஸ் கிட்டத்தட்ட 50 வருஷம் சென்டர்ல பவர் ஷேர் பண்றதை ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பிஜேபி வந்து அந்த பவர் ஷேரிங் ஃபார்முலாவை வந்து மாஸ்டர் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பிஜேபி போன்ற ஒரு கட்சி 84 ஆரம்பிச்சு 99 ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்தது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியும் போது ஒரு 100 year old காங்கிரஸ் ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு சோனியா காந்தி நினைச்சதுனாலதான் 2004 காங்கிரஸ் தலைமையில ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அப்ப நிர்பந்தம் வரும்போது காங்கிரஸ் விட்டுக்கொண்டது போல்
நாளைக்கு நிர்பந்தம் வந்தா திமுகவும் ஒத்துக்க போகுது. இதுல நீங்க இதை திமுக கிட்ட பேசியிருக்கோம். இதை மீடியால பேசுறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாளைக்கு ஒரு நிர்பந்தம் வந்தால் திமுகவோ அதிமுகவோ நிச்சயமாக ஒத்துக்கொள்வார்கள். இது 2006 கருணாநிதியோ இல்ல ஜெயலலிதா அவர்களோ இல்ல அன்னைக்கு இருந்த பிஜேபியும் இன்னைக்கு இருக்கிற பிஜேபியும் ஒண்ணு கிடையாது. பிஜேபி எந்த மாநிலங்கள்ல இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆபீஸ்ல போர்டை மாத்திட்டு பிஜேபி ஆபீஸ் போட்டுக்கிட்டாங்க. அதுதான் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 32 எம்எல்ஏக்களை ஒன்னா அவங்க அப்படியே கம்ப்ளீட்டா கட்சி தாவல் தடை சட்டத்துல இருந்து விலக்கு வாங்குறதுக்காக அப்படியே 2/3 கம்ப்ளீட்டா பிஜேபியில ஜாயின் பண்ணி ஒரு ஆட்சியே வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இருக்கும் பொழுது நீங்க உங்களுக்கு ஒரு 130 பேர் 135 பேர் டிஎம்கேக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா அவங்களே கூப்பிட்டு கொடுப்பாங்க. அது ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி. இப்போ இந்த அலையன்ஸ் இந்த மாதிரி இருக்கு. என்டிஏ அலையன்ஸ் இப்போ அதிமுக வந்திருக்காங்க, அமமுகல டிடிவி வந்திருக்காரு. இந்த கூட்டணியுடைய வலு எப்படி இருக்கு? இது ஸ்ட்ராங்கான கூட்டணி தான், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. டிடிவி தினகரன் போன்றவர்கள்லாம் அங்க போறது ஆன் பேப்பர்லயும் சரி ஆன் கிரவுண்ட்ல ப்ரொவைடட் தே ஒர்க் டுகெதர். அவங்க எல்லாரும் அவங்களோட டிஃபரன்சஸ் எல்லாம் மறந்து ஒன்னா ஒர்க் பண்ணாங்கன்னா இந்த அலையன்ஸ் நிறைய இடங்கள்ல திமுகவுக்கு பயங்கரமான ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இடங்கள் இருக்கு. தென் மாவட்டங்கள் அது போல நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமளவில் திமுகவுக்கு ஒரு தலைவலியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த அலையன்ஸ் நாளைக்கு மாறலாம். ப்ரொவைடட் இங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். அதுக்கு நடுவில் பிஜேபி அவங்களுடைய வழக்கமான விஷயங்களை பண்ணக்கூடாது. லாங்குவேஜை பற்றி பேசுறது, இல்லை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப வெளிப்படையாக பேசுறது, என்டிஏ கூட்டணிங்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணாம பிஜேபி கொஞ்சம் பேக் ஃபுட் எடுத்து ஏடிஎம்கேவை கொஞ்சம் ஃப்ரண்ட் ஃபுட்ல வச்சாங்கன்னா டிஎம்கேவுக்கு பெரிய அளவில் அவங்க டஃப் கொடுக்கலாம் இல்லை. பட் இதெல்லாம் நடக்காம யாராவது ஒருத்தர் பார்லிமெண்ட்ல மும்மொழி கொள்கைன்னு பேசிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. ஒரு எலெக்ஷனை டிஎம்கே அப்படியே லாங்குவேஜ் இஷ்யூல எலெக்ஷனையே அவங்கள மாதிரி நேரட்டிவ் செட் பண்றதுக்கு ஆட்களே கிடையாது. வருஷம் தர்மேந்திர பிரதான் எங்கேயோ ஒரு இடத்துல பேசினதை வச்சு அவங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு பட்ஜெட் செஷனையும் அதுல முடிச்சாங்க. ஸோ அதனால பிஜேபி ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த அலையன்ஸ் கிரவுண்ட்ல எடுப்படணும், கிரவுண்ட்ல நல்லா ஒர்க் பண்ணணும்னா பிஜேபி ஹேஸ் டு ஸ்டெப் பேக் அண்ட் த ஏடிஎம்கே ஹேஸ் டு ஸ்டெப் இன் தி ஃப்ரண்ட். அவங்க ஏடிஎம்கே ஹேஸ் டு கம் இன் தி ஃப்ரண்ட். அவங்க முன்ன வந்தாதான் அவங்களால ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேங்கும் போது தான் அது டஃப் காம்படிஷனா டிஎம்கேக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். பிஜேபி லெட் என்டிஏ வர்சஸ் டிஎம்கேன்னும் போது இட்ஸ் ஆல்வேஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. இப்போ தேமுதிகல பிரேமலதா விஜயகாந்த் எங்களுக்கு எல்லா கட்சிகளுமே ஒரு தோழமையான கட்சிகள் தான், நாங்க பொறுத்திருந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க யார் கூட போவாங்க? என்ன மாதிரியான அவங்க எந்த ஒரு அலையன்ஸ்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது? எனக்கு தெரிஞ்சு அவங்க என்டிஏக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில இருக்க வேண்டாம்னு அவங்க நினைக்கிறாங்க. காங்கிரஸ்க்கு ஒரு ராஜ்யசபா டிஎம்கே கொடுத்துட்டாங்கன்னா தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்கணும். அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ஒருத்தருக்கு மட்டும்தான் ராஜ்யசபா அவங்க கொடுப்பாங்க. அப்படி காங்கிரஸா தேமுதிகவான்னு வரும்பொழுது நிச்சயமா காங்கிரஸ் இஸ் எ பெட்டர் சாய்ஸ். ஒரு 20 இயர் ஆலையா இருக்கிறவங்க, காங்கிரஸ் பிரசன்ஸ் அக்ராஸ் த ஸ்டேட் இருக்குது. இன்னொன்று காங்கிரஸ்க்கு ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு பெரிய இமேஜ் இருக்கு. ராகுல் காந்தியோட இமேஜ் டிஎம்கேக்கு காங்கிரஸுடைய அந்த 4.5% ஓட்ஸ் மட்டும் இல்லை, அவங்களுக்கு ராகுல் காந்தி இஸ் அ ஓட் மல்டிப்ளையர், காங்கிரஸ் இஸ் அ ஓட் மல்டிப்ளையர். மைனாரிட்டிஸ்க்கு டிஎம்கேக்கு போடலாம் அப்படின்னு யோசிக்கிற மைனாரிட்டிஸ்க்கு ஒரு சப்போர்ட்டா காங்கிரஸ் இருக்கும்போது ஓகே காங்கிரஸும் டிஎம்கே கூட இருக்காங்க, அப்ப நம்ம ரெண்டு பேரையும் நம்பி போடலாம். காங்கிரஸ் இஸ் அ மல்டிப்ளைங் ஃபேக்டர். அதனாலதான் டிஎம்கே காங்கிரஸ் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸுக்கும் டிஎம்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா இந்த டிஎம்கே உடைய 30 எம்பி அங்க டெல்லியில இருக்காங்க, லோக்சபால திருமாவளவன் மற்றவங்க எல்லாம் சேர்ந்து. அது மட்டும் இல்லாம ராஜ்யசபால 10 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 40 பீப்புள் காங்கிரஸோட ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃப்ளோர் ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பீப்புள். ரொம்ப கொலோக்கியலா சொல்லணும்னா காங்கிரஸ் சட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்திரிச்சு நின்னாங்கன்னா அவங்களுக்கு தனி ஃப்ளோர் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. காங்கிரஸ் என்ன ஃப்ளோர் ஸ்ட்ராட்டஜி பண்ணுதோ அந்த ஸ்ட்ராட்டஜியை அப்படியே இவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ பேசிக்கலா they are playing the second fiddle to the Congress in Delhi. அதான் அவங்க இங்க எதிர்பார்க்கறாங்க. அங்க நாங்க உங்களுக்கு கீழே இருக்கறோம்ல, இங்க நீங்க எங்களுக்கு கீழே இருங்க.
சரி, இப்போ ராம்தாஸ் உடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவருடைய அரசியல் எதிர்காலம் அவருடைய அரசியல் எதிர்காலம்ங்கிறது வந்து அவருக்கே ரொம்ப வயசாயிடுச்சு. அவருக்கென்று ஒரு ஃபியூச்சர்லாம் பெருசாக கிடையாது. அவரும் வந்து ஒரு வேற வழி இல்லாமல் தான் இந்த எலெக்ஷனில் ஃபைட் பண்ண போகிறாங்க அவங்களோட ஃபேக்ஷன். ஆனால் அப்படி விட்டு கொடுக்க முடியாது. இது வந்து ஒரு பெரிய அரசியல் சண்டைலாம் குடும்பத்திற்குள்ள அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கின்ற சண்டை தான். 2024 10 தொகுதி வாங்குது பாமக. எல்லா மாவட்ட செயலாளர்களும் போய் சௌமியா அன்புமணிக்கு மட்டும்தான் வேலை பார்த்தாங்க. மற்ற 9 தொகுதிகளை பற்றி யாருமே கவலைப்படல. ஸோ இப்போ பிரைமர்லி தட் பார்ட்டி இஸ் ஃபார் த ஃபேமிலி. ஸோ அவர் வந்து என்டிஏக்கு போறது தான் அவருக்கு சரியா இருக்கும். இன்னொன்று, அவர் என்டிஏக்கு போனா மட்டும்தான் பாமகவினுடைய வாக்குகள் முழுவதுமா என்டிஏக்கு வரும். அவர் டிஎம்கேக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது அந்த டோரை டிஎம்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆகும். இன்னொன்று, தலித் கன்சாலிடேஷன் கிடைக்காதுங்கிறதுனால அவங்க ராமதாஸ் அவர்களே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. விஜயோட போனால் விஜய்க்கும் அதே ப்ராப்ளம் தான். ஸோ என்டிஏல மட்டும்தான் அவருக்கு ஆப்ஷன் இருக்கு. பட் அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பெருமளவில் வந்து அதிமுகவும் பாஜகவும் அவர் வந்து வேற பக்கம் போகிறத விரும்ப மாட்டாங்க. அவங்களோடவே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டாங்கன்னா ராம்தாஸ் அவர்களுக்கோ இல்லை அன்புமணி அவர்களுக்கோ யாருக்கு ஓட்டு போட்டாலும் அவங்களுக்கே வர்ற மாதிரி இருக்கும். அந்த 1 year ஓட் பேங்க்கு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்தால் தான் அந்த அலையன்ஸில் ஒரு மீனிங் இருக்கு. விஜய் வந்து தீய சக்தி, ஊழல் சக்தி அப்படின்னு இருக்காரு. நாங்கள் தூய சக்தி அப்படின்றாங்க. இந்த தூய சக்தி இந்த அரசியலில் வந்து என்ன மாதிரியான ஒரு களத்தை ஆடுவாங்க? இல்ல, இந்த தூய சக்தி தீய சக்தி எல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் மேடையில பேசக்கூடிய டைலாக்ஸ் தான். இதெல்லாம் பெருசா இல்ல மக்கள்கிட்ட சேரும். மக்கள்கிட்ட சேர்றது எல்லாமே எடுபடுங்கிறதுலாம் இல்ல. தீய சக்தி தூய சக்தி அது பொலிட்டிக்கல் ரெட்டாரிக் விட்டுருங்க. இப்போ சிஎம் பேசுறாருல டிராவிடியன் மாடல் அப்படின்னு. டிராவிடியன் மாடல் என்ன? அது பொலிட்டிக்கல் ரெட்டாரிக் தான். அது ஒண்ணுமே இல்லை. குஜராத் மாடலுக்கு ஒரு காம்படிஷன், அவ்வளவுதான். அதனால யாருக்கும் எந்த பலனும் கிடையாது. வாட் இஸ் டிராவிடியன் மாடல்? குஜராத் மாடல்னு 20 வருஷமா சொன்னீங்கல்ல, அதுக்காக நான் ஒரு டிராவிடியன் மாடல் நான் ஒரு விஷயத்த கொண்டு வரேன், இதை பத்தி ஒரு 10 வருஷம் பேசிக்கிட்டு இருங்கிறது மட்டும்தான் அதனுடைய எண்ணம், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பொலிட்டிக்கல் ரெட்டாரிக்குள்ள நீங்க போக வேண்டாம். பட் விஜய் ஆஸ் அன் இண்டிவிஜுவல், ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டியா இஸ் டிஸ்ரப்டிங் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே எனக்கு கிடையாது சொல்றதுக்கு. எல்லா பார்ட்டியும் விஜயால பாதிக்கப்படுறாங்க. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, விசிக, பாமக, விஜயால பாதிக்கப்படாத கட்சி எதுவுமே கிடையாது. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க. எந்த பொலிட்டிக்கல் லீடருமே இது வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் லீடர் விஜய பேர் சொல்லி அவர் இது வரைக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லை. விஜயும் அதே மாதிரி தான், யாரையும் பெருசா பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னார், அது பெரிய கிரிட்டிசிசத்துக்கு ஆளான உடனே சிஎம் சார்னு இப்போ கூப்பிட ஆரம்பிச்சார். அது ஆக்சுவலி வெல்கம். நிறைய பேர் அது இன்ஃபார்மலா இருக்கு, அது நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்ன உடனே அதை மாத்திக்கிட்டார். பட் விஜய் இஸ் எ டிஸ்ரப்டர் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அதுல வந்து அந்த இடத்துல இருந்து நான் மாறவே மாட்டேன். ஸோ இஸ் டிஸ்ரப்டிங் த பொலிட்டிக்கல் சீன். அவர் விஜயகாந்த் மாதிரி வந்து ஒரு ஓட் கட்டர், ஒரு ஓட் ஸ்பிளிட்டர்லாம் கிடையாது. he will disrupt the scene. அவர் யாரை அஃபெக்ட் பண்ண போறாரு பெருமளவுல அப்படிங்கிறது தான் கேள்வி. அவர் எல்லாரோடைய ஓட்டும் எடுக்கிறாரு. யார் அதிகமா காலி பண்ண போறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் 2026 விஜய் கிட்ட நம்ம எதிர்பார்க்கிற பதிலா இருக்கும். மற்றபடி அவர் வந்து அவங்க கட்சிக்கு வந்து ஒரு பெரிய ட்ராக்ஷன் இருக்கு. அவங்க கட்சிக்கு வந்து நீங்க மற்ற கட்சிகள் மாதிரி நீங்க பணம் கொடுத்து யாரையும் பொதுக்கூட்டத்துக்கு கூட்டிட்டு வர வேண்டாம். ரசிகர்களே தன்னெழுச்சியா வராங்க, ஸ்பான்டேனியஸ் க்ரௌட் வருது. அந்த ரேலிஸ்க்கெலாம் போனீங்கன்னா எலக்ட்ரிஃபைங் அட்மாஸ்பியர் இருக்கு. இன்னொன்று, மீடியா ஏன் கவர் பண்ணுறாங்கன்னா, மீடியாவுக்கு ஆசை கிடையாது கவர் பண்ணணும். அதை மக்கள் பார்க்குறாங்க, அதனால டிஆர்பி வருதுங்கிறதுனால தான் மீடியா கவர் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய மீடியா கவரேஜ் இருக்குது. விஜய் சிபிஐக்கு டெல்லிக்கு போனாங்க, என்டையர் நேஷனல் மீடியா இஸ் ஆஃப்டர். ஒரு ஜனநாயகன் படம் வரலன்னா நேஷனல் மீடியா அதை கவர் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்கும் பொழுது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. பட் அதெல்லாம் விஜய் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னும் விஜய் வந்து ஹஸ் டு ஒர்க் ஹார்ட். இப்போ கிட்டத்தட்ட இந்த ஜனநாயகன் சிபிஐ இஷ்யூவில் 38 நாள் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த குரூஷியல் பீரியடில் எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸும் எவ்ரிடே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு பப்ளிக் மீட்டிங் பண்ணுறாங்க, இல்லை மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறாங்க. பட் விஜய் வந்து கிட்டத்தட்ட 40 நாள் வெளில வரல.
ஒரே ஒரு நாள் வந்தாரு, ஒரு 17 நிமிஷம் பேசினாரு. See, that speech was very good. It was directed at everyone. அவங்க கேடர்ஸ்க்கு வந்து ஒரு பெப்டாக் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே இருக்கு. பட் அவர் வந்து நிறைய உழைக்கணும். இன்னொன்று, நான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன், விஜய் மக்கள் கிட்ட போகணுங்கிறத விட விஜய் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கணும். அந்த பஸ்ஸை விட்டு நீங்கள் கீழே இறங்கி மக்களோட மக்களாக நீங்கள் கை கொடுக்கும் போது தான் சூப்பர் ஸ்டார் இமேஜ்ல இருந்து நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் பாலிட்டிஷியனாக வருவீங்க. நான் எம்ஜிஆருக்கும் ஒரு உச்சத்தில் இருந்து வர்றேன். இவங்களெல்லாம் விட அன்னைக்கு வந்து சினிமாவுக்கு போனவங்க அதிகம், அன்னைக்கு சினிமாவுடைய பெனிட்ரேஷன் அதிகம். இன்னைக்கு ஆக்சுவலி சினிமாவோட பெனிட்ரேஷன் ரொம்ப கம்மி. அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார். ஆனால் எம்ஜிஆர் வந்து அந்த ஸ்டார் பவரை மட்டும் நம்பி அவர் அரசியலுக்கு வரல, மக்களோடு மக்களாக போனார். அவர் கட்சி ஆரம்பிச்சு 72 மறு வருஷமே வந்த இடைத்தேர்தலில் கேண்டிடேட்டை போட்டார், ஜெயிச்சார். எம்ஜிஆர் வாஸ் அ கன்சூமேட் பாலிட்டிஷியன். அவர் வந்து ஒரு பிளான் பண்ணி, இப்போ ஒரு நாள் நான் வந்து அந்த நான் ஆணையிட்டால் அந்த பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். அந்த பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வரிக்குமே ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. அவர் அந்த பொலிட்டிக்கல் வெஞ்சர், அவர் பொலிட்டிக்கல் பிளஞ்சுக்கெல்லாம் யோசிச்சு எழுத சொன்னாங்களான்னு கூட தெரியல. பட் அது வந்து அவ்வளோ கன்சூமேட் பாலிட்டிஷியன். ஸோ அந்த மாதிரி விஜய் மாறணும். விஜய் வந்து பஸ்ஸை விட்டு கீழே இறங்கணும், மக்களோட மக்களாக போய் பார்க்கணும், மக்களோட மக்களாக சேரணும். இன்னும் அவர் வந்து இந்த கேம்பெயினை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாரு அப்படிங்கிறது. See, if he manages to go to all districts, ஒரு 1.5 மாதம் டைட் கேம்பெயின், ஒரு நாளைக்கு 2 பொதுக்கூட்டம் இல்லை ஒரு பொதுக்கூட்டம் பண்ணாருன்னா he can make a huge difference. இப்போவே அவர் ஒரு விஷயம் பேசினார்னா அதை கொண்டு போகிறதுக்கு அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்க, கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. அந்த சின்னம், விசில் சின்னம் வந்து வித்தின் ஃபியூ டேஸ் அதை கொண்டு போயிட்டாங்க. ஆனா மற்ற கட்சிகள் கூட சின்னமும் வந்து எளிதா மக்கள் கிட்ட போகக்கூடியது, அந்த சின்னத்துக்கு ஆல்ரெடி ஒரு அடையாளம் இருக்கிற மாதிரி விசில் அடிச்சா வந்து அதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்படியே இல்லைன்னா கூட இப்ப விசிகா வந்து ஒரு பானை சின்னத்தை வந்து 6 கான்ஸ்டிடுவன்சில வந்து வித்தின் 15 டேஸ் கொண்டு போயிட்டாங்க. குக்கரை வந்து தினகரன் வந்து ஒரே நாள் தூக்கி காமிச்சு குக்கரை வந்து பாப்புலரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே அது ஈஸியாக இருக்கும் போது விஜய்க்கு வந்து அது ஒன்றுமே கிடையாது, விஜய்க்கு இருக்கிற பாப்புலாரிட்டிக்கு. ஸோ இதெல்லாம் விஜய் யூஸ் பண்ணிக்கிறாரா, கேம்பெயின் எப்படி பண்ண போறாருங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லா விஷயங்களும் பேசலாம். மேனிஃபெஸ்டோ, நீங்கள் மேனிஃபெஸ்டோ என்ன பண்ண போறீங்க, என்ன ப்ராமிஸ் பண்ண போறீங்க. டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே வில் ப்ராமிஸ் த மூன். நீங்கள் உங்களால் பண்ண முடியுமா, நீங்கள் என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு ஹோம்ஒர்க்கே இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போதான் நீங்கள் புது கட்சி, இந்நேரம் நீங்கள் மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணி நீங்கள் வந்து யூ ஷுட் ஹவ் டேக்கன் த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். நீங்கள் அதை எடுக்கல. நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு கடைசியாக எல்லாரும் முடிச்சுட்டு இவர் தான் மேனிஃபெஸ்டோ லான்ச் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் மேனிஃபெஸ்டோ லான்ச் பண்ணியிருக்கணும் இந்நேரம். கமல் அப்படி தான் பண்ணார். சார் ஒருவேளை நாங்கள் கடைசியாக பண்ணுவோம், இல்லைன்னா காப்பி அடிச்சிருங்க, ஓகே. பட் உங்கள் மேனிஃபெஸ்டோ எப்படி இருக்க போகுதுன்னு மக்கள் நிச்சயமாக பார்ப்பாங்க. எலெக்ஷன் டைமில் உங்களோட கேம்பெயின் என்ன பண்ண போகுது, எப்படி எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸை போடுறீங்க, உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்க போகுது, லோக்கலைஸ்ட் இஷ்யூஸ் எடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறதுலாம். எலெக்ஷன் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அது வந்து அந்த 15-20 நாள் மட்டும் கிடையாது. இப்போத்துலேருந்து ஆரம்பிக்க அந்த 15-20 நாள் பீக்கில் போகும். ஸோ பீக்கில் போகும்போது நீங்கள் வந்து இந்த எஸ்டாப்ளிஷ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை உங்களால் காம்பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது அப்போ தான் தெரிய வரும். பட் இஸ் அ ஹியூஜ் ஃபேக்டர். இஸ் தி எக்ஸ் ஃபேக்டர் இன் திஸ் எலெக்ஷன். அதுலலாம் எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. மற்றவங்க சொல்கிற மாதிரி விஜய் வந்து 8%, 10%லாம் இருக்க மாட்டார். அவர் வந்து 10%க்கு மேலே தான் அவரோட ஓட் ஷேர் இருக்கும். இன்னொன்று, நிறைய விஷயங்களில் வந்து அவர் பேசுகிறது வந்து ஜென்சி க்ரௌடுக்கு வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது. இன்னொன்று, எம்ஜிஆருக்கு பிறகு அந்த காலத்தினுடைய மனிதர் அரசியலுக்கு வர்றது இப்போதான் புதுசு. விஜயகாந்த் வரும்போது he was a man of yesterday. ரஜினி வர்றேன்னு சொல்லும் போது he was actually a man of yesterday. கமல் தி சேம். அவங்க 2 பேரும் ஒரே வயசுல கிட்டத்தட்ட அவங்களுடைய சினிமா பிரைமர்லாம் முடிஞ்சு வந்தாங்க. பட் விஜய் இஸ் 50. எம்ஜிஆர் எந்த டைம்ல வந்தாரோ அதே மாதிரி தான். நீங்க ஆந்திராவில் சிரஞ்சீவி வந்ததும் விஜயோட டைம் தான். சிரஞ்சீவி காட் 18%, 18 சீட்ஸ். அதை அவர் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த எலெக்ஷனுக்கு. அவர் அதுக்குள்ள 2 வருஷத்துலேயே கொண்டு போய் கட்சியை கொண்டு போய் காங்கிரஸ்ல இணைச்சிட்டாரு. அவர் பண்ண தப்பு. பட் விஜய் வந்து அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். பட் அது எப்படி யூஸ் பண்ணிக்க போறாரு. he will be a disruptor in the தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ். அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்காக தான் இந்த கட்சி தலைவர்கள்லாம் வந்து இந்த டிஎம்கே ஏடிஎம்கேலாம்
இந்த யங்ஸ்டர்ஸ் எப்படி கவர் பண்றது. இப்போ திடீர்னு வைப் வித் எம்கே ஸ்டாலின் சிஎம் ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியை கூப்பிடுறாங்க, யங் பீப்புள் கிட்ட பேசுறாங்க. பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் டு கனெக்ட் டு தி யங் ஓட்டர். ஏன்னா யங் ஓட்டர் எல்லாமே அந்த பக்கம் இருக்கிறாங்க. அதுக்கு நிறைய தகவல்களை வந்து நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க சார். எலெக்ஷன்ன்றது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அதுல என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் நடக்க போகுதுன்னு தொடர்ந்து அப்டேட் பண்றதுக்கு நாங்க ரெடியாக இருக்கோம். நீங்க அதுக்கு உங்களுடைய ஆதரவை லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடருங்க. நன்றி.